வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழ்நாடு மீனவர்களின் நலன் காக்கப்படும் என்று ராமநாதபுரம் தொகுதியின் ஐயுஎம்எல் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் கட்சி சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டுள்ள நவாஸ்கனி சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராமநாதபுரம் தொகுதிக்கு பாஜகவினர் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் என்றும், ஆனால் அது நல்லிணக்கத்திற்கான மாவட்டம். வட மாநிலங்களில் நடைபெறுவது போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத ரீதியாக மக்களை பிரித்து வாக்குகளை பெற முடியாது என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது அதிக அளவில் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களின் படகுகளும் விடுவிக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நினைத்தால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விடுவிக்க முடியும் என்று கூறிய அவர், வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழ்நாடு மீனவர்களின் நலன் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். வரக்கூடிய தேர்தலின் மூலமாக இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைகின்ற போது இலங்கை மீனவர்களுடைய பாதுகாப்பு, இலங்கை பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அங்கே மீன்பிடிக்கக்கூடிய உரிமையை கச்சைத்தீவு மீட்பு முறையிலேயோ அல்லது நீண்டகால குத்தகையோ அல்லது இந்திய இலங்கை கார்ப்பரேஷன் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அங்கே மீன்பிடிக்கக்கூடிய உரிமை பாதுகாக்கப்படும். விவசாயிகளுக்கு முறையாக காப்பீட்டுத் தொகை கொடுக்காமல் அதையெல்லாம் நாங்கள் போராடித்தான் பெற்றோம். வரக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகின்ற போது விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும்.